Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 2025 செப்டம்பர் 28 நடக்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் போது வந்து எப்படி படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஏகப்பட்ட ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. ஆல்ரெடி குரூப் 2 2A வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தடவையும் வந்து இதை எப்படியா கிராக் பண்ணணும், ஏன்னா இன்னும் ரிசல்ட் வரல, அந்த ரிசல்ட் எப்படி வரும், அதனால இந்த எக்ஸாமுக்கு நம்ம அடுத்து தயாராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து இருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து நமக்கு லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வந்து புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய ஜிகே சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி மொத்தம் 9 யூனிட்ஸாக ஜிகே இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இப்போ வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கடைசி 3 யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் ஓகே. நம்ம இப்போ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ண முடியும் அப்படிங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டான மெட்டீரியலில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது, அதை படிக்கிறது, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றது முக்கியம். வந்து இதை பண்ணிட்டு அண்ட் ரிவிஷன் பண்ணிட்டு அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது பண்ணாதான் வந்து இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லை இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட். வந்து ஸோ அப்போ அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் நம்ம மேலேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஸோ 5 மாதம் வந்து நீங்கள் கண்டினியூஸ் எஃபர்ட்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கண்டிப்பாக அதுக்கான டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் தாராளமாக பண்ணலாம் நினைச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேட்ச் வந்து நம்ம வீக்கெண்ட் பேட்சாக சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து மே 3ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எவரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து உங்களுக்கான கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ புக்கை வச்சு நம்மளோட அகாடமி புக்கு தான் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதில் பைலிங்குலா கிளாஸஸ் இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஒரே நேரத்தில் வந்து டீச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணிட்டு அதை மண்டே டு ஃப்ரைடே வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கூட சேர்த்து பண்ணுவீங்கன்னு பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய பேட்சோடைய ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேல ஆரம்பிக்கிறோம். ஸோ மே, ஜூன் இந்த 2 மாதம் வந்து கிளாஸஸ் போகும். அந்த டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஜூலைலேருந்து உங்களுக்கான வந்து வீக்லி டெஸ்ட் அப்படின்றது ஜூலை மிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அப்போ வீக்லி டெஸ்ட் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இங்கே வீக்லி டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து செப்டம்பர் மந்தில் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ இது பிளானே எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அதை ரிவைஸ் பண்ணுறது, இதுக்கு போதுமான டைம் வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்க்குறோம். இன்க்ளூடிங் அந்த பார்ட் டைமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களே மனசில் வச்சுட்டு தான் இந்த பேட்சை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் அப்படின்னும் போது வந்து ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 + 12 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் இருக்கும். இந்த கிளாஸ் நீங்கள் ரெக்கார்டாகவும் பார்த்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்க போது இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு இயராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து சிறப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ரிவிஷன்லாம் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் போகும்போது நீங்கள் நினைச்ச மாதிரி கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சு தாராளமாக வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட். அதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டியல. சிம்பிள் இந்த பேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ குரூப் 2 2A எக்ஸ்க்ளூசிவாக நம்ம புக் பேஸ்டு பைலிங்குவல் கிளாஸஸாக கொண்டு போகிறோம். டோட்டலாக 240+ ஹவர்ஸ் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்க போது இது ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும் அப்படின்னு. இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம 7 புக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம டீகோடர் சிலபஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அந்த டீகோடில் என்ன இருக்கோ அதை தான் கம்பைல் பண்ணி நம்ம இப்போ புக்காக கொடுக்குறோம். ஸோ அந்த புக்கில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்து நீங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிட்டீங்க, அப்படி அதை ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதும் வந்து. ஸோ அப்போ புக்கை பொறுத்தவரையும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிவிஷனே மோர் தென் சஃபிஷியன்ட் டு கிராக் திஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம டெஸ்ட் போடாமல் நம்ம அங்கே எக்ஸாம் போகிறது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப புவராக போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லி டெஸ்ட் வந்து 100 டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட் வந்து 12 இருக்கு, ரிவிஷன் டெஸ்ட் வந்து 11 இருக்கு, ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 4 இருக்கு. அந்த அடிஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம லாஸ்ட் 3 யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாலிட்டி, எக்கானமி, அடுத்து தமிழ் சொசைட்டி அப்படின்னு இருக்குல்ல, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அனலிட்டிக்கல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அதுவும் தனியாக ஒரு 7 டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம், எக்ஸ்பிளனேஷன் PDF இருக்கும், அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ 123 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் அப்படின்னு. ஸோ அது வந்து எஃபெக்டிவா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஸ்டின் வந்து ஏன் தப்பு பண்ணீங்க, ஏன் இன்கரெக்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து 9360533992 அப்படின்ற நம்பர் இருக்கும், 7708473992 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கான டீடைல்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா வெற்றி உறுதி அப்படி சொல்லி பார்க்கிறோம். இதுல கிளாஸ் எடுக்க போற எல்லாருமே வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் சுலபமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஆல் தி பெஸ்ட்.